ஹாய் கைஸ், வணக்கம். பெரம்பூர்லேருந்து பட்டாளம் வரைக்கும் நடக்கிற மெட்ரோ ஒர்க் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுதாங்க பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷன். சென்னை சென்ட்ரல் அரக்கோணம் லைனில் வர ஒரு இன்டர்மீடியட் ஸ்டேஷன். பெரம்பூர் மெட்ரோ ஸ்டேஷன் ஒர்க் வந்து ஸ்டேஷனோட மெயின் என்ட்ரன்ஸில் தான் நடக்குது. ஸோ மோஸ்ட்லி இந்த இடத்துல தான் பெரம்பூர் மெட்ரோ ஸ்டேஷன் வரப்போகுது. ஒரு முக்கியமான இன்டர்சேஞ்ச் ஸ்டேஷனாக ஃப்யூச்சரில் பெரம்பூர் இருக்க போகுது. சபர்பன் ட்ரெயின்லேருந்து வர பேசஞ்சர்ஸ் டைரெக்டாக மெட்ரோவுக்கு டிரான்சிட் ஆகலாம். பெரம்பூர் மெட்ரோ ஸ்டேஷனுக்கான ஆரம்பகட்ட வேலையாக ஸ்டேஷன் பாக்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து நடக்குது. கூடிய சீக்கிரத்தில் ஐநாவரத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகிற அந்த டனலிங் ஒர்க் வந்து பெரம்பூர் மெட்ரோ ஸ்டேஷன் ரீச் ஆகும்னு நினைக்கிறேன் ஒரு சில மாதத்தில். இந்த பெரம்பூர் டு பட்டாளம் மெட்ரோ ஸ்டேஷனில் பெரம்பூருக்கு அடுத்தது ஐநாவருக்கு அடுத்த ஸ்டேஷன் வந்து ஓட்டேரி, பட்டாளம், இந்த 4 ஸ்டேஷன்ஸ் வந்து வரப்போகுது. இந்த ஸ்டேஷன் வந்து சென்னை மெட்ரோ ஃபேஸ் 2 காரிடார் 3 மாதவரம் மில் காலனி சிறுசேரி சிப்காட் அதில் வர ஒரு இன்டர்மீடியட் போர்ஷன். பெரம்பூர் ஸ்டேஷனில் 2 கான்ட்ராக்டர் வந்து பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். டனலிங் போர்ஷன் வந்து டாடா ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறாங்க. பட் ஸ்டேஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து டிஆர்ஏ சோமா தான் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டேஷன் வந்து ஒரு அண்டர்கிரவுண்ட் செக்ஷன். ஆல்ரெடி பெரம்பூருக்கு அடுத்த ஸ்டேஷனான ஐநாவரத்துலேருந்து ஓட்டேரி வரைக்கும் டனலிங் ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ரீசெண்டாக கடந்த மாதம் தான் வந்து கம்ப்ளீட் பண்ணாங்க அந்த பிரேக் த்ரூ. கூடிய சீக்கிரத்தில் ஐநாவரத்துலேருந்து டுவர்ட்ஸ் பெரம்பூர் டைரெக்ஷன்லேயும் டனலிங் ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு சில மாதத்தில். நார்த் சென்னையோட ஒரு முக்கியமான பகுதியான பெரம்பூருக்கு மெட்ரோ கனெக்டிவிட்டி கிடைக்கிறது வந்து இந்த பகுதி மக்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போது பெரம்பூருக்கு அடுத்த ஸ்டேஷனான ஐநாவரத்தில் நடக்கிற மெட்ரோ ஒர்க் தான் பார்க்குறீங்க. இந்த ஐநாவரம் மெட்ரோ ஸ்டேஷன் ஐநாவரம் பஸ் டிப்போ பக்கத்துலேயே தான் வருது. ஸோ ஃப்யூச்சரில் ஈஸியாக பஸ்லேருந்து மெட்ரோவுக்கு டிரான்சிட் ஆகிறதுக்கு இந்த ஐநாவரம் மெட்ரோ ஸ்டேஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதாங்க ஐநாவரத்தில் நடக்கிற மெட்ரோ ஒர்க். ஆல்ரெடி இந்த ஐநாவரத்துலேருந்து டுவர்ட்ஸ் அடுத்த ஸ்டேஷனான ஓட்டேரி வரைக்கும் டனலிங் ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அதாவது டவுன் லைன் போர்ஷன் மட்டும் ஆனைமலைன்ற ஒரு டனல் போரிங் மிஷின் மூலமாக தான் அந்த பிரேக் த்ரூ வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 925 மீட்டர் போரிங் ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க ஐநாவரத்துலேருந்து ஓட்டேரி வரைக்கும். இதாங்க ஐநாவரம் பஸ் ஸ்டாண்ட். இந்த பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே தான் ஐநாவரம் மெட்ரோ ஸ்டேஷன் வருதுனால பஸ்லேருந்து வர பேசஞ்சர்ஸ் ஈஸியாக வந்து மெட்ரோவுக்கு வந்து டிரான்சிட் ஆகலாம். இந்த ஐநாவரம் மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து டுவர்ட்ஸ் பெரம்பூர் டைரெக்ஷன்லேயும் டனலிங் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுவும் கூடிய சீக்கிரத்தில் பிரேக் த்ரூ வந்து அச்சீவ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதாங்க ஐநாவரம் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு அடுத்த ஸ்டேஷனான ஓட்டேரியிலே நடக்கிற மெட்ரோ ஒர்க். ஸோ இதுதாங்க ஓட்டேரி பகுதியிலே இருக்கிற ஐநாவரம் சாலைன்னு சொல்லுவாங்க. அது இல்லாமல் கொன்னூர் ஹை ரோடுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஓட்டேரி மெட்ரோ ஸ்டேஷன் பொறுத்த வரைக்கும் ஓட்டேரி பகுதியிலே இருக்கிற டிபி ஹாஸ்பிட்டல் பஸ் ஸ்டாப்புக்கும் கொடிக்கடை பஸ் ஸ்டாப்புக்கும் நடுவில் தான் இந்த ஓட்டேரி மெட்ரோ ஸ்டேஷன் ஒர்க் வந்து நடக்குது. ஸோ ரீசெண்டாக, அதாவது கடந்த மாதம்தான் ஐநாவரத்துலேருந்து இந்த ஓட்டேரி மெட்ரோ ஸ்டேஷன் வரைக்கும் டனலிங் ஒர்க் வந்து லாஸ்ட் மந்த்து தான் வந்து கம்ப்ளீட் பண்ணாங்க டவுன் லைன் போர்ஷனுக்கு ஆனைமலைன்ற ஒரு டிபிஎம் மிஷின் மூலமாக. ஸோ கூடிய சீக்கிரத்தில் அப்லைனுக்கான அந்த டனலிங் ஒர்க் அந்த பிரேக் த்ரூவும் அச்சீவ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதாங்க ஓட்டேரி மெட்ரோ ஸ்டேஷன்.
ஸோ இதுதாங்க ஓட்டேரி மெட்ரோ ஸ்டேஷனுக்கு அடுத்த ஸ்டேஷனான பட்டாளம் மெட்ரோ ஸ்டேஷன். இந்த ஸ்டேஷன் வந்து ஸ்ட்ரான்ஸ் ரோடில் தான் மெட்ரோ ஒர்க் வந்து நடக்குது. எக்ஸாக்டாக சொல்லணுன்னா தாசமகான் பஸ் ஸ்டாப்புக்கும் மகாலட்சுமி தேட்டர் பஸ் ஸ்டாப்புக்கும் நடுவில் தான் இந்த மெட்ரோ ஒர்க் வந்து நடக்குது. ஸோ எக்ஸாக்டாக இந்த இடத்துல தான் மெட்ரோ ஸ்டேஷன் வரும்னு நினைக்கிறேன். இந்த பட்டாளம் மெட்ரோ ஸ்டேஷன் வந்து ஸ்டாக்டு மெட்ரோ ஸ்டேஷன் டைப்பில் தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது நார்மலாக ஒரு அண்டர் கிரவுண்ட் மெட்ரோ ஸ்டேஷனில் உங்களுக்கு பேரலல் டனலாக இருக்கும். பட் இதில் வந்து உங்களுக்கு ஒரு டனலிங்க்கு கீழே தான் இன்னொரு டனல் இருக்கும். அதாவது ஃபஸ்ட்டு லெவலில் உங்களுக்கு கான்கோர்ஸ் லெவல், செகண்ட் லெவலில் அப்லைனுக்கான பிளாட்ஃபார்ம் இருக்கும், அதுக்கு அடுத்த லெவல் தேர்ட் லெவலில் டவுன்லைனுக்கான பிளாட்ஃபார்ம் இருக்கும். அந்த டைப்பில் தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் ஸ்ட்ரைட்டாக பார்க்குறதாங்க மகாலட்சுமி தேட்டர். ஸோ அதுக்கு ஆப்போசிட்டில் தான் இந்த மெட்ரோ ஒர்க் நடக்குது. ஸோ இதுதாங்க பெரம்பூர்லேருந்து பட்டாளம் வரைக்கும் நடக்கிற மெட்ரோ ஒர்க் பற்றின ஒரு லேட்டஸ்ட் அப்டேட். நன்றி, வணக்கம்.